நகரமே. கிருஷ்ணர் அந்த யானையை தோக்கடிச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணனும் பலராமனும் கம்சனோட அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. அதை பார்க்கும்போது எல்லா மக்களுக்கும் அடுத்த கவலை வந்தது. யானையை வீழ்த்தினாங்க, சரி, இப்போ கம்சன் மகாராஜாவோட போர் புரியணுமே. இந்த 2 பாலகர்கள் எப்படி அதை பண்ண போகிறாங்க? கம்சன் முதல்ல அவரோட வேற 2 வீரர்களை கிருஷ்ணர் பலராமரோட போரிடுறதுக்கு அனுப்பிச்சார். அவங்க தான் சானூரா, முஷ்டிகா. அவங்க 2 பேரும் ராட்சசர்கள் மாதிரி இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கொடியதாக இருந்தாங்க. அவங்க கிருஷ்ணரையும் பலராமரையும் பார்த்து, இவங்க என்ன குழந்தைங்க மாதிரி இருக்காங்க? சானூரா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, குழந்தைய போய் நாங்கள் எதிர்க்க முடியுமா? பலராமர் அப்போ அமைதியோட என்ன சொன்னார் தெரியுமா? பலராமர் அதை கேட்ட உடனே, நீங்கள் எங்களை பார்த்து எடை போடாதீங்க, எங்கள் கூட மோதலாம் வாங்கன்னு சொன்னார். அப்போ பலராமர் கிருஷ்ணரோ அவங்க 2 பேர் கூட நல்லா சண்டை போட ஆரம்பித்தாங்க. அந்த யுத்தம் தொடங்குற கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணர் சானூராவை தரையில் தூக்கி வீசினார். பலராமர் முஷ்டிகாவை சுழற்றி வீசி எரிஞ்சார். 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்.